சித்தம் போல் நடத்தும் என் பிதாவே, என் இயேசுவே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தையினால் தேவ தரிசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:1 த ப்ராமிஸ் ஆஃப் காட் என்கிற தலைப்பில் நேற்று பார்த்தோம். இன்றைக்கும் த பிளான் ஆஃப் காட், தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். என்னால் முதல் குடும்பத்திலே கர்த்தருடைய திட்டம் என்னவென்றால், ஆதாம் ஏவாள் 2 பேரையும் உண்டு பண்ணினார், அவளை இணைத்தார், அவளை ஆசீர்வதித்தார். அவளுக்கு கொடுத்த திட்டம் என்னவென்றால், பழுக வேண்டும், பெருக வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும், எல்லை பெரிதாக வேண்டும். அதுதான் தேவ திட்டமாக இருந்தது. த பிளான் ஆஃப் காட் இன் அவர் லைஃப். we have to increase, we have to grow and multiply. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:2 வாசித்து பார்க்கும் பொழுது, கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, அதை என்ன செய்தால் அந்த முளைகளை உறுதிப்படுத்து. தேவ தரிசனம் என்னவென்றால், நாம் வளர வேண்டும், நாம் பெருக வேண்டும், நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். முதல் குடும்பத்திற்கு கொடுத்த கட்டளை என்னவென்றால், நீங்கள் பழுக வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும். சபையின் வளர்ச்சியில வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 12 பேரை தேர்ந்தெடுத்தார். இந்த 12 பேர் பின்பு அவர்கள் 70 பேராக மாறினார்கள். 70 பேர் 120 பேர், 120 பேர் 3000, 5000 என்று சொல்லி அன்றறியப்பட்ட தேசமெங்கும் தேவனுடைய வசனத்தால் நிரப்பினார்கள் என்று வாசித்து பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருகிற்று. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சபையிலே, ஊழியத்திலே நாம் வளர்வதிலையும் பெருகுவதிலையும் நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவன் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த விசாலத்தை கொண்டு வந்தார். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அந்த பெருக்கத்தை கொண்டு வந்தார். யாக்கோபு வாழ்க்கையிலே அந்த பெருக்கத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற உங்க வாழ்க்கையிலே உடைய கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குங்கள். ஒருவேளை வீடாக இருக்கலாம், ஒருவேளை தொழிலாக இருக்கலாம், ஒருவேளை ஊழியமாக இருக்கலாம், ஒருவேளை படிப்பு, பதவிகள், பட்டங்கள், பல நிலைமையிலையும் நாம் வளர்ச்சி அடைவதிலே தேவன் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஆகவே ஒரு நாளிலே அக்சார் தன் தகப்பனை பார்த்து கேட்டதான காரியம் என்னவென்றால், என் தகப்பனே, எனக்கு நீங்கள் ஒரு இடம் கொடுத்தீங்க, அந்த இடம் அது வறட்சியான இடமா இருந்தது. ஆகவே எனக்கு ஒரு செழிப்பான இடம், நான் வளர வேண்டும், நான் பெருக வேண்டும் என்று சொல்லி அந்த அக்சார் தன்னுடைய தகப்பனை கேட்ட பொழுது, அந்த தகப்பன் ஒரு நல்ல தகப்பன். அவன் சொன்னான், அவன் மேற்புறத்திலும் அப்பர் ஸ்ப்ரிங் அண்ட் லோவர் ஸ்ப்ரிங், அவன் எல்லாவற்றிலுமே மகிழ்ச்சி இருந்து வளரும்படி அந்த கூடாரத்தினுடைய எல்லை தன்னுடைய மகளுடைய வாழ்க்கை பெருக்கம் அடைவதை ஒரு தகப்பன் விரும்பினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையின் நோக்கம் என்னவென்றால், தேவனுடைய திட்டம் என்னவென்றால், நாம் வளர வேண்டும், நாம் பெருக வேண்டும். கூடாரத்தின் எல்லை, வாழ்க்கையின் எல்லை, தொழிலின் எல்லை, நம்முடைய ஊழியத்தின் எல்லை, எல்லாவற்றிலையுமே ஒரு விரிவாக்கத்தை கர்த்தர் கொடுப்பாராக. யாபேஸ் ஜெபிக்கும்படி விதமாக, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, எல்லையை பெரிதாக, உடைய கரையும் கூட இருக்கட்டும், தீங்கனை துக்கப்படுத்தாதபடி செய்யுங்க. தேவன் யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கொடுத்தது போல உங்களுக்கும் வேண்டிக் கொண்டதை கொடுப்பார். மே காட் பிளஸ் யூ. உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீர் நித்தம் என்னை, எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே, என் இயேசுவே.